ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோனா ஒரு சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். சர்ப்ரைஸ் மீன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலை. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம வந்து ஒரு தங்கம் எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன எடுக்கிறோம், எங்கே போய் எடுக்கிறோம், அதுக்கடுத்து என்ன விஷயன்றதை நான் போனதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உனி சேரவா, விடியும் வரையில் உனி தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வந்துட்டோம். இப்போ வந்து எங்கே போகிறோம்னாக்க கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம், அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு அந்த விஷயத்துக்காகவும் இன்றைக்கி போய் தங்கம் எடுக்கிறது தான். அது என்னன்றதே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை நான் உதயா கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு கிடச்சிச்சு அதே இது. ஆனால் அந்தளவு நான் பத்திரமா வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த டைமும் அது எப்படின்னா அதை நான் வீடியோக்குள்ளே நம்ம போய்க்கிறதுக்கப்ப சொல்கிறேன். ஸோ என்ன எடுக்க போகிறேன் என்னன்றதை இப்போ வந்து எங்கே கிளம்ப போகிறேன்னா, இப்போ சூப்பரான ஒரு சாரீ கட்டி நம்ம போய் நகை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மடப்பரத்து காளி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போட்ட மேக்கப்பு கொஞ்சம் கூட கழியலை, அப்படியே இருந்துச்சு. அது எப்படி போட்டேன்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கெட் ரெடி வித் மீ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதான் எனக்கு சிம்பிளாகவும் மல்டி பர்பஸாகவும் கிடைச்ச ப்ராடக்ட் தான் ஃபேஸஸ் கனடாவோட பீச்சஸ் அண்ட் கிரீம் டிண்டர் மாய்ஸ்சரைசர் அண்ட் காஃபேமட் வாவ் லிப்ஸ்டிக். இது லைட் வெயிட்டாக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஹைட்ரேட்டாகவும் இருக்குது. இதில் ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்குது. மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும். இது வந்து நான் ஸ்டிக், பர்ஃபெக்ட் ஃபார் ஆல் வெதர். இப்போ என்னோட ஸ்கின்னை பாருங்க எவ்வளவு க்ளோ கவரேஜ் கொடுத்துருக்குன்னு. அப்புறம் எப்பயும் போல என்னோட ஐப்ரோ பென்சில் ஐலைனர் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா காஃபேமட் வாவ் லிப்ஸ்டிக் தான். ஸோ இது ஒன் ஸ்வைப் பண்ணாலே போதும். இது ஹைலி பிக்மெண்டட் மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா லான்ச் ஆயிருக்க ஃபேஸஸ் கனடாவோட லிப் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நான் கையில போட்டிருக்கப்பே நல்லா சைனிங் கொடுத்துச்சு. அதை நம்ம லிப்ல வந்து லிப்ஸ்டிக் மேல ஹைலைட்டரா கொடுக்குறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா சைனிங்காவும் தெரியுது. என்னோட மேக்கப்பை ஃபினிஷ் பண்றதுக்கு பொட்டு வச்சுட்டு ஹேர் ஸ்டைலாம் ஃபினிஷ் பண்ணி கிளம்பிட்டேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொச்சின், சென்னை, பெங்களூர்ல இருக்கீங்கன்னாக்கா 2 அல்ல 3 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் காஸ்டியூம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நகை கடைக்கு போகிறோம். போயிட்டு என்ன எடுக்கிறதுன்றதை நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போகிறோம். போயிட்டு கோயிலுக்கு போகணும். அங்கே நகை கடையில் வந்து என்ன எடுக்கிறோம் என்ன பண்ணுறோன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எங்கே வந்துட்டோம்னா சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப பசிச்சிருச்சு. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நகை எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நகை எடுத்ததுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து சாப்பிடலான்னு சாப்பிடுவோம். இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இல்லை இப்போ தாத்தா வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னா நகை கடைக்கு போகிறோம். நகை கடையில் போய் என்ன எடுக்கிறோன்றதை போய் பார்க்கலாம். எத்தனை தடவை என்ன எடுக்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நகையை பற்றி போட போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். சஸ்பென்ஸும் உடச்சிடலாம். என்ன ஜிமிக்கி கம்பல் என்னோடதுல வந்து செட்டு செட்டுக்கு வந்து ஜிமிக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செட்டாக இருக்குல்ல அந்த இதுக்காக ஜிமிக்கி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ வந்து ஜிமிக்கி கலெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஜிமிக்கி மட்டும் எடுத்துட்டு போகலாம். ஒன்றுக்கு அதுக்கு 1 இல்லை 2 ஒரு செட்டு. கோபிகா 3 மோர். Thank you. இது எத்தனை மூணு பொதுவா எல்லாமே
கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். பைத்தியம் அடிச்சு இன்னும் நிறைய டிசைன் போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபைனலாக நாங்கள் இந்த தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1.5 பவுன் தான். என்ன சொல்லுங்க தங்கத்துல தோடு வாங்கிட்டு அடுத்து வந்து வைரத்துல வாங்குறக்கா வந்திருக்கும். போச்சு அத்துட்டாங்கடா. இப்போ எந்த தோடு வாங்குது எங்க வைக்கிறது இல்லையே. இல்லை வை இப்போ ட்ரெஸ்ஸில் போகிறோம்னா மேட்சாக எடுப்பேன்னா என்ன நீ பார்க்குறேன். ஓகே தானே பிறகு ஹாய் சொல்லிடுங்க. ஏண்டா முறுக்குன்னு சவுண்டு வருது. டேஸ்ட் எதனால தெரியுமா வந்திருக்கு? அந்த பையா நல்லா டேஸ்டா போட்டுருக்காருன்னு சொல்ல வந்தேன். நான் இப்போ சொன்னா நீங்க சாப்பிட முடியாது, அப்புறமா சொல்றேன். ஊரிய முக்கும் போது க்ளோஸ் போட்டிருக்கேளா? போட்டிருக்காள். இப்போ வந்து நாங்கள் ஜிம்மிக்கு எடுத்துட்டு இப்போ எங்கே போய்க்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு. ஸோ எந்த ஜிம்மிக்கு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்மிக்கு பார்த்தோம் இல்லையா, பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு வேறு கடைகளில் போய் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஜிம்மிக்கு மாதிரியே கிடைக்கல. சரி நம்ம வாங்குறோம் ஒரு டைம் வாங்குறோன்றதுனால திரும்பி போய் அதே ஜிம்மிக்கு எடுத்துட்டோம். ஸோ அதை இப்போ வேர் பண்ணிட்டேன். இப்போ அடிச்சுடுவேன். இப்போ இந்த ஜிம்மிக்கு தான் நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து அழகா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஜிம்மிக்கு நாங்கள் நார்மல் கடையில் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. ஸோ தங்கம் வாங்கிட்டோம். கீர்த்தி ஒன்று வாங்கினால. கீர்த்தி என்ன வாங்கினால? நான் வந்து எங்கள் தாய்க்கு தான் வாங்கினேன். உங்கள் தாய்க்கு என்ன வாங்கினீங்க? தாய்க்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காதுக்குள்ளக்கே இருக்கிற மாதிரி தோடு காதுக்குள்ள இல்ல கீழே வந்து தொங்காம இங்க மட்டும் இருக்கிற மாதிரி வந்து தோடு வாங்கியிருக்கேன். அப்படி சொல்றீ? ஆமா, அதுக்கு வந்து வெயிட் கம்மி, சின்ன தோடு, அழகா குட்டியோண்டு, அது மட்டும் தான் வாங்கினேன். அவ்வளவு அவங்க வந்து அது வாங்கினாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக எதுக்கு இந்த ஜிம்மிக்கு எடுத்தோன்னா, திடீர்னு வந்து முன்னாடி வந்து நான் லவ் பண்ணுறப்ப அதுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜிம்மிக்கு எடுத்திருப்போம். ஸோ அந்த ஜிம்மிக்கு தோடு வந்து உதயா எனக்கு வாங்கி கொடுத்தான். அப்போ நான் கேட்பேன், எனக்கு ஜிம்மிக்கு போடணும் போல் ஆசையாக இருக்கும். ஏன்னா கிராமத்துகளில் வந்து அதிகமாக பொங்கல் டயத்துலலாம் ஜிம்மிக்கு தோடு போடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஜிம்மிக்கு போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உதயா கிட்ட வந்ததுக்கப்புறம் நானும் உதயாவும் ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள தோடு மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் கொண்டு போய் அந்த ஜிம்மிக்கு எடுத்தான்னு நினைக்கிறேன். ரெண்டும் செப்பரேட்டாக எடுத்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஜிம்மிக்கு தான் வச்சு நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஜிம்மிக்கு போட்டுருந்துருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஜிம்மிக்காக எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த டைம் போய் இந்த ஜிம்மிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அழகா இருக்கு. ஆனால் இந்த ஜிம்மிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இது அழகா இருக்கு அது அழகா இருக்குன்னு எடுத்துட்டு ரேட்டை கேட்டவுடனே சரி வெளியில் போயிடுவோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இதே ஜிம்மிக்கே எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். என்ன கோயில்னா மடப்புறம் காளி கோயிலுக்கு. ஸோ அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அடிக்கடி வந்து அழகர் கோயில் போவோம், கருப்பசாமி கோயிலுக்கு. இந்த டைம் சரி அங்கே போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் மடப்புறத்து காளி கோயிலுக்கு போகிறோம். நிறையா பேர் அதிகமாக என் வீடியோவில் மடப்புறத்து காளி கோயில் வந்திருக்காரு. ஸோ இந்த டைம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த கோயிலை காட்டுறோம், போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வேணாம் வந்து விட்டுடும். ஸோ திருப்பவனத்துலேருந்து மடங்கி உள்ளே போகணும். அதுக்குள்ளே அந்த பூதுக மட்டும் வாங்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கோம்.
போகணும் பாலம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து போகணும், பாலம் ஏறி இறங்கணும். என்ட்ரன்ஸ் ஆர்ச் இதுக்குள்ளதான் போகணும். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் கோயிலுக்கு. இந்த சுற்றி வந்துடுறது இருக்கு கோயிலே ஒரு மாதிரி. அதனால் நம்ம மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இல்லாட்டினா எப்பயுமே மடப்புறங்காளி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்தோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். செவ்வாய் வெள்ளி கூட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன கிழமை? வியாழக்கிழமை. அதனால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. சாமி இங்கேருந்து ஸ்பெஷலாக என்னென்னா எலுமிச்சை மாலை தான் போடுவாங்க கோயிலுக்கு. இந்த பூ மாலைகள்லாம் அவ்வளோ இருக்காது. அம்மன் தாய் கொஞ்சம் அருள் புரியுங்கன்னு சொன்ன மாதிரி அந்த சேலைக்கு எலுமிச்சம்பளம் சேமா இருக்கு. தாய் அருள் தொணமாலை ஒன்று வரும். அப்படி சொல்லாதீங்க, தொணமாலை வாங்கி பண்ணீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டோம். கும்பிட்டு நின்று சின்ன சின்ன சாமியெல்லாம் இருக்குல்ல, அதை கும்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். நாளைக்கு வந்து மாலை இது வந்து நம்ம வண்டிக்கு மாலை கொடுத்துருக்காங்க. அவங்க 4 வருஷம் போய் கல்யாணம் நடக்கின்ற அப்படி ஒரு ஐதீகம். சாமி கும்பிட்டீங்களா? நீ மாட்டமா? அருள் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? என்ன நினைச்சு வேண்டுனீங்க? ஆறு நடிச்சு வண்டி ஓட்டி ஆறு எல்லாத்துலேயுமே நல்ல புத்தி கொடுக்கணும். உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டியிருக்காங்க. எனக்கு நான் வேண்டிக்க, உனக்கு நீ வேண்டிக்கிறேன். எனக்கு நீ தானே. உனக்கு உனக்கு நீ தானா? எனக்கு நான் தான். ஆனால் நான் நல்லா இருக்கணும் சாமி. நான் நல்லா இருந்தாலும் என் மையனை பார்க்க முடியும் சாமி. நீ சுயநலமாக தான் வேண்டிக்கிறேன். நீ என்ன வேணா? சாமி கிட்ட சொன்னா நான் என்ன தெரியுமா வேண்டேன்? இவன் என்ன வேண்டிட்டு பார்த்தீங்களா? நல்ல வேறவே இல்லை. அவனு தவறு. இவனுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்துல நம்ம கட்டி கொடுக்கணும்னு வேண்டியிருக்கோம். நீ என்ன வேண்ட? நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்பயும் வேண்டுவேன். எப்பயும் எனக்காக வேண்டவே மாட்டேன். எப்பயுமே மற்றவங்களுக்காக தான் வேண்டுவேன். எல்லாமே உங்களுக்காக அந்த ஒரு வார்த்தை போதும். அதான் உண்மை. எவ்வளோ சொல்லுங்க, என்னென்ன இருக்கு? 3 அப்பம் இல்லை, லட்டு அப்பம் 3 மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக தான் வாங்கணுமா? ஒன்று தான் தர மாட்டீங்களா? ஒன்று தான் வாங்கினா 3 தான். 3 பேருக்கு 3 அப்பம் எங்கிட்ட தொல்லை நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, வண்டி ரிப்பேர் பார்க்குறவங்க கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். சுட்டுச்சா. ஸோ இங்கே வந்து எலுமிச்சம்பழம் மழை தான் போடணும். அது பொறுப்பாக செப்பல்லாம் அவுத்து போட்டு இங்கே போட்டுறேன். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அவுத்துறியா? வரவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காரு கொஞ்சம் கோளாறான கார். என் கார்லாம் கோளாறுல, உன் மண்டையில தான் கோளாறு. மாலை போட்டுட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ என்னோட ஜிமிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் ஷாமை போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கடுத்து நாங்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நாங்கள் தூங்கிட்டு காலைல எப்பயுமே ரொட்டீனாக ஸ்கூலுக்கு அனுப்புறது வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே இன்னைக்கு போச்சு. நிறைய பேருக்கு வந்து அந்த கோயிலை பார்க்காத நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
இங்கே இருக்க கீர்த்தியே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்காள் அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.